கொண்டாடா. அட டிக்கடா அண்ணாச்சி, எங்க பாஸுக்கு 20 பிளேட் சமோசாவும் 2 கிலோ ஸ்வீட்டும் தாங்க. சீக்கிரமா தாங்க. என்னப்பா ஜானு, மூச்சு விடாம சமோசாவை தின்னுகிட்டே இருக்க, அதே வேகத்துல பணம் கொடுப்பீல? பணமா? பணம்னா என்ன? ஏய், மரியாதையா சாப்பிட்டதுக்கு பணத்தை கொடுத்துட்டு போ. யாரோட பணத்தை நான் கொடுக்கறதுடா? பணம்னா என்னடா? பணம்னா என்ன? அடடா, இது என்ன புது கதையா இருக்கு? சமோசா ஸ்வீட்னா என்னன்னு உனக்கு தெரியும், ஆனா பணம்னா என்னன்னு தான் உனக்கு தெரியாதா? மரியாதையா பணத்தை கொடு, இல்லாட்டினா சிங்க சாட்டை உன்னை பத்தி சொல்லுவேன். டாக்டர் சார் என்ன சொல்லிருக்காருன்னா, எங்க பாஸோட மைண்ட் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கும். இவர் இப்ப மென்டலி நார்மல் இல்ல. இவர் என்ன பேசுறாரு என்ன பண்றாருன்னு இவருக்கே தெரியாது. அதனால உங்களால இவர் சாப்பிட்டதுக்கெல்லாம் பணம் வாங்கவே முடியாது. இது என்ன புது கதையா இருக்கு? இங்க பார்ட்டியா மோட்டு பத்லு உங்க புது சீனா ஒண்ணு போட்டுட்டு நம்மகிட்ட டிராமா போடுறாங்க. டாய் குட்ட பயலே, மரியாதையா பணத்தை கொடுக்கறியா இல்ல சிக்கன் சாருக்கு போன் பண்ணட்டுமா? சொல்லு. ஏன் தளபதி மேல கை வச்சியா? ஏன் நாயகன் மேல கை வைக்கியா? டேய், என்னடா மணிரத்னம் படம் மேல சொல்ற? சிங்கம் சார கூப்பிடுற? யார்டா சிங்கம் சார்? எவனா இருந்தாலும் தாராளமா கூப்பிடுற? இத பாருங்க, டாக்டரோட சர்டிபிகேட். எங்க பாஸோட மென்டல் கண்டிஷன் சரியில்லை. நீங்க அவரை அடிக்கவே முடியாது. ஏய் மோட்டு பத்ரம், எப்படி இருக்கீங்க? இங்க பாருங்க சிங்க சார், முதல்ல ஏன் சோக கதையை கேளுங்க. ஜான் சமோசா சாப்பிட்டு காசு தர மாட்டேங்கிறான். மோட்டு பணம் கேட்டதுக்கு அவனை லெஃப்ட் ரைட் வாங்கிட்டான். ஏய் ஜோ, நீ மோட்டுவை எப்படி அடிச்ச? இப்படிதான் கீழ் அடிச்சேன். அத கடவுளே, முதல்ல செம்ம அடி அடிக்கிற, அப்புறம் அங்கிள்னு சொல்ற. உன்னை விட மாட்டேன், சும்மா விட மாட்டேன். சிங்கம் சார், எங்க பாஸ் நீங்க அடிக்கவும் முடியாது, அரெஸ்ட் பண்ணவும் முடியாது சார். அத கடவுளை, இவனோட மென்டல் கண்டிஷன் சரியில்லைன்னு எழுதியிருக்கு. என்னால இவனை அரெஸ்ட் பண்ண முடியாது. சாரி 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 சாரி, ஐ எம் சாரி. தேங்க்யூ அங்கிள், தேங்க்யூ மோட்டு அங்கிள், தேங்க்யூ பத்லு அங்கிள். சிங்கம் சார், ப்ளீஸ் சீக்கிரம் இங்க வாங்கல. இந்த ஜானி என் கடையில இருந்து எல்லா நகையும் எடுத்துட்டு ஓடிட்டான். இதோட நான் கடையை மூட வேண்டியதா. சீக்கிரம் வந்து ஹெல்ப் பண்ணுங்க சார். ஓய் ஜோன், எந்த பக்கம் போனா? ஓகே. நீ திருடிட்டு வந்த நகை எங்கன்னு சொல்லிடு, இல்ல உன்னை அரெஸ்ட் பண்ணி ஜெயில் உள்ள தூக்கி போட்டுருவேன். சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், நீ பயங்கரமா அனுபவிக்க வேண்டி வரும். சட்டம் தன்னுடைய கடமையை செய்யுதோ இல்லையோ, ஆனா நான் என் கடமையை சரியா செய்வேன்டா மண்டை. சிங்கம் சார், பாஸ் ஜுவல்லரி எங்க எரிஞ்சிட்டாரு, எங்க தூக்கி போட்டாருன்னு எங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தான் தெரியுமே சிங்கம் சார், அவருக்கு தான் டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்திருக்காருல. இங்க பாருங்க சார். ஓய், நீங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏதாவது வேணா கேளுங்க, ஆனா இந்த சர்டிபிகேட்டை காட்டாதீங்க. டெல் மீ ஃபாஸ்ட், அந்த நகையெல்லாம் எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? சொல்லுங்க சொல்லுங்க, இல்லன்னா சிங்கம் அங்கிள், மோட்டு அங்கிள், உங்க மீசிய கொடுங்க அங்கிள், கொடுங்க. காப்பாத்துங்க. ஏய் ஜோ, ஸ்டாப் ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. ஏய் நின்னுடு. வழக்கமா ஒரு மேல தான் உள்ள இன்னைக்கு நம்ம மேலே இதுக்கு மேலேயே என்னால பொறுமையா இருக்க முடியாதுடா. பாத்துறா பாருங்க சிங்கம் சார், இந்த சர்டிபிகேட்டுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க. இவனை நான் கவனிச்சுக்கிறேன். ஏய் மோட்டு, ஜானுக்கு உடல் நலம் சரியில்லைன்னு டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்திருக்காரு. உடம்பு சரியில்லாதவங்கள நாம அடிக்க கூடாது, அது சட்டத்துக்கு புறம்பானது. கொஞ்சம் வெயிட் பண்ணு, அவனுக்கு உடம்பு சரியானதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். சாரி மோட்டு அங்கிள், சாரி. சரி பரவாயில்ல விடு. பத்திரமணியா ஏதாவது பண்ணுடா. பயிர் காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாத உனக்கு தெரியாதா? சீக்கிரமா தான் பண்ணு. ஐடியா. அந்த லூசு பைய ஜானுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் மோட்டோ.
டாக்டரோட சர்டிபிகேட் ஐடியா சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுதுடா. திருடுங்க, கொள்ளையடிங்க, எவனாலையும் ஒண்ணும் பண்ண முடியாதுடா. அடி தடி பசங்களா, நீங்க யோசிச்சு கூட பார்க்க மாட்டீங்கடா. மோட்டு பத்துல தோல ஒரு சின்ன தெரியுமா? இன்னைக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமாடா? ஏய் ஜான், நீ இங்கே என்ன பண்ற? வா வந்து என் மீசையை இழுத்துக்க. சிங்கமக்கள். ஏய் ஜான், உனக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். உன்னோட மென்டல் கண்டிஷன் சரியில்லை. அதனால இப்போ உன்னோட ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் ஃபாரின்ல இருந்து ஒரு டாக்டரை கூட்டிட்டு வந்திருக்கேன். உனக்கு அவரு ஸ்பெஷலான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறாரு. டாக்டர் ப்ளீஸ் வெல்கம். எஸ். இவர் தான் டாக்டர் மைக்கேல். அப்புறம் இவர் தான் டாக்டர் சைக்கிள். இவங்க 2 பேரும் சேர்ந்து உன்னை குணப்படுத்த போறாங்க. இது என்னடா பெரிய வப்பா போச்சு. டாக்டர் எதுக்குடா? இல்ல இல்ல, இவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காரு. தானே சரியாயிடும் சார், விட்டுருங்க. நோ 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 நோ, டோன்ட் வரி நண்பா. இப்ப நாங்க உடனே உங்களை சரி பண்றோம். அதாவது நீங்க ஒரு ரசகுல்லா சாப்பிட்டா போதும். ரசகுல்லாவா? கொடுங்க சார், கண்டிப்பா கொடுங்க. நான் அதை சாப்பிடுறேன். தரோம் தரோம், கண்டிப்பா தரோம். தர்றதுக்காகத்தானே கொண்டு வந்திருக்கோம். ஓகே, ரசகுல்லாவை மருந்தா கொடுத்து பேஷண்டோட பிரச்சனையை தீக்குறாங்களா? நல்ல விஷயம் தான். இது ரசகுல்லாவா? வேப்பல மாதிரி கசக்குதேடா. இதுல என்ன சார் பண்ணீங்க? அட, இது பச்சை கலர் ரசகுல்லா. பச்சைன்றது என்னைக்குமே உடம்புக்கு நல்லது இல்லையா? அதாவது பச்சைன்றது இயற்கை விவசாயம். இது சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த வியாதியும் வராது. இந்தாங்க, இன்னொரு சாப்பிடுங்க. ஆமா, சாப்பிடுங்க. இன்னொரு சாப்பிடுங்க. மொத்தமா உங்களுக்கு தான். ரசகுல்லான்னு சொல்லி ஏமாத்துறீங்களாடா? சாப்பிட மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன். நான் இதை கண்டிப்பா சாப்பிடவே மாட்டேன். இங்க பாருங்க மிஸ்டர் பேஷண்ட், ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஓடப்படாது. நில்லுங்க. இங்க பாருங்க சர்டிபிகேட். டாக்டர் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? இவர் அடிக்க கூடாதா, வார்த்தை கூட கூடாதா. போடாதீங்க, குட்டை பயலே. இந்தாங்க, ட்ரீட்மெண்ட் நடக்கும்போது பாதியில போனா அவ்வளவுதான். வாயிலி வயிற்றுலயும் பேதியா ஆகும். சொன்னா கேளுங்க, நாங்க வரோம். ஏய் ஜான், இப்ப நீ ஓடி ஒளியறதுக்கு எந்த அவசியமும் இல்ல. இனிமே உனக்கு பச்சை கலர் ரசகுல்லா நாங்க தரவே மாட்டோம். நீ கவலைப்படாத, உன்னை குணப்படுத்த வேண்டியது என் கடமை. இந்த தடவை உனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறோம். அந்த ட்ரீட்மெண்ட்டோட நீ நிச்சயமா சரியாயிடுவ. மிஸ்டர் ஜான், தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. எங்க ஊர்ல இந்த பச்சை கலர் ரசகுல்லாவை எல்லாரும் ரசிச்சு சாப்பிடுவாங்க. அதனாலதான் உங்களுக்கு அதையே கொடுத்தோம். பிடிக்கலன்னா வேற மாத்தி தரோம். அதை சாப்பிட்டீங்கன்னா எல்லாம் குணமாயிடும். அடுத்ததான் நீங்க என்ன பண்றீங்க? இந்த சூப்பரான பெட்ஷீட்ல படுத்து தூங்குறீங்க. அப்புறம் எல்லாம் சரியா போகும். ஓகே ஓகே, நான் அந்த கார்பெட்ல படுத்து தூங்க தயாரா இருக்கேன். ஆனா நிச்சயமா நான் எதையுமே சாப்பிட மாட்டேன். வாங்க. இந்த ட்ரீட்மெண்ட் சூப்பரா இருக்கு. இந்த ட்ரீட்மெண்டால எங்க போஸுக்கு சீக்கிரமா குணமாயிடும்ல. எஸ் எஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கலாமே. இந்த மாதிரி காஸ்ட்லி கார்பெட்ல தூங்குறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்படி போடு, போடு, போடு. அடிக்காதீங்க, ஏன்டா அடிக்கிறீங்க? நீங்க என்னங்க பண்றீங்க? எங்க போஸை விட்டுறீங்க. அவர் எலும்பெல்லாம் உடைஞ்சு போயிடும். நீங்க 2 பேரும் அதுக்குள்ள போய் பாருங்க, ஜானுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குதா இல்லையான்னு. அடுத்த நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம் சார். இது வந்து விரட்டிட்டு வந்து கொடுக்குற ட்ரீட்மெண்ட் இல்லைங்க. எங்க? அட, இந்த பழப்பட சர்டிபிகேட் பிளான் சுத்தமா ஃபிளாப் ஆயிடுச்சு. இப்போ எது நல்லதுன்னு தெரியுமாடா? இங்க இருந்து எல்லாருமே ஓடுறது நல்லதுன்னு தோணுதுடா. டேய் குட்டை பயலே, ஜான் எங்கடா இருக்க? உன் மென்டல் கண்டிஷனை நாங்க குணப்படுத்திடுறோம். சீக்கிரமா வா, வந்துரு. வேண்டாம் வேண்டாம், நான் இப்ப நல்லா ஆயிட்டேன்டா. நான் ரொம்ப நல்லா இருக்கேன்டா. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். குட்டை பயலே, எங்கேயா இருக்க? சீக்கிரம் வெளியே வா. இது பாரு, இந்த சர்டிபிகேட் நம்பாத. இது ஒரு போலி டாக்டர் கொடுத்த போலி சர்டிபிகேட். இந்த சர்டிபிகேட்ல நீ எங்கேயாவது குணமா இருக்கேன்னு எழுதிருக்கா? இல்ல, உனக்கு வியாதி இருக்குன்னு தான் எழுதிருக்கு. அதனால உன்னை சரி பண்ண வேண்டியது என் பொறுப்பு. நான் சரி வேண்டாம் பண்றேன். வேண்டாம், இனிமே நான் டாக்டர் கிட்டே போக மாட்டேனா. இப்ப எங்களுடைய நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் எப்படி தெரியுமா? ஐஸ் தெரப்பி. சூப்பரா இருக்கும்.
சரி ஓகே நீங்க சொன்ன அந்த ஐஸ் தெரப்பியை கொடுங்கடா வாடா வாடா மாறுற படுக்க வைக்கணும். பயடா நீ வாவ், இந்த ஐஸ் தெரப்பி ரொம்ப சூப்பரா இருக்கு சில்லுன்னு இருக்கு குலு குலுன்னு இருக்கு நல்லா ஜாலியா இருக்கு அது மட்டும் இத டாப்ல வச்சிட்டு டோரை க்ளோஸ் பண்ணுங்க குளிருதே என் உடம்பெல்லாம் சில்லுன்னு ஆயிடுச்சு என்னை காப்பாத்துங்க என்னை விட்டுடுங்க பாச விட்டுருங்க எங்க பாச விட்டுருங்க உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் டேய் குட்டப்பையில இனிமே இந்த மாதிரி ஃப்ராட் வேலைலாம் பண்ணுவியா? இல்ல இல்ல என்னை விட்டுடுங்கடா என் வாழ்நாள் முழுக்க நான் இந்த மாதிரி பொய்ய சொல்ல மாட்டேன் என்னை விட்டுடுங்கடா இங்க பாருங்க ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கும்போது இடையில பேசக்கூடாது ஐஸ்லைன் போபியா நடந்துகிட்டு இருக்கு இப்ப குறைஞ்சது ஒரு 2-3 மாசமாவது நீங்க உள்ள இருக்கணும் என்னது 2-3 மாசமாவா வந்துருங்கடா வாங்கடா என்ன அழகா இருக்காங்க.